Hi, good morning students. Today onwards we are going to start our computer class, okay? Your first lesson is computer, a milestone. Computer, a milestone. As we have come across the different types of computers and their basis in the previous years. ஸோ என்ன சொல்கிறாங்க ப்ரீவியஸ் இயராக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now have a view of the timeline of computer which describes the period in which any development of computer took place. That means now we are going to discuss about the timeline of the computer. Timeline நீங்கள் சோஷியல்லேயே படிச்சிருப்பீங்க. டைம்லைன் என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிட்வீன் இந்த இயர்க்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம்லைன் ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது. 4th இருக்குதா என்னன்னு தெரியலை. ஹையர் 6th 7thலாம் ஹையர் ஸ்டடீஸில் சோஷியலில் வரும். ஹிஸ்ட்ரியில் வந்து எந்த கிங் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எந்த பிளேஸை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கே ஃப்ரீடம் ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு இயர் வைஸ் நம்ம ஸ்கேல் டைம்லைன் போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்போ என்னென்ன சிஸ்டம் வந்துச்சு, எந்தெந்த பீரியடில் எப்படி வந்துச்சு ஒர்க் ஆனிச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஹியர் வி ஹாவ் அ கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் வித் தர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன் யுவர் புக்ஸ் வி ஹாவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ். ஓகேவா, this is the information about the different types of computers as we have come across the different types of computers and their basis in the previous years. Okay, now we are going to discuss about the different types of computers. First one is origin. Okay, the Chinese introduced abacus. The origin the Chinese introduced abacus. It is a mechanical frame used in assist a person in performing mathematical calculation. ஸோ அபாக்கஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன்னா அதுதான் அபாக்கஸ். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். அதில் இருக்கிற அந்த பட்டன்ஸ், அந்த பால் இருக்கும், அதில் சென்டராக அது கம்பியில் வந்து கோத்து வச்சுருப்பாங்க. நம்ம அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எவ்வளோ 2 + 2னா இப்போ 2 எடுத்து அந்த 3rd கம்பியில் வந்து 4 இது பண்ணோம்னா அது ஆன்சர் அப்படின்னு யூஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ இதுதான் வந்து அபாக்கஸ்ன்னு சொல்கிறது. இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா சைனீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க abacus. Okay, who introduced abacus? Chinese. The Chinese introduced abacus. It is a mechanical frame used to assist a person in performing mathematical calculation. Okay, Leonardo da Vinci invented the mechanical calculation. Who invented the mechanical calculation? Leonardo da Vinci. Okay, who's only the person who invented the mechanical calculation. The term computer was first used to describe a person who performed calculation or computation. Nowadays, what is the term of computer? A computer is an electronic device or electronic machine. In olden days, what is the term means? The term computer was first used to describe a person who performed calculation or computers. Olden days என்ன சொல்லியிருந்தோம், அது கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக, கேல்குலேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படி சொன்னோம். The definition of a computer remained the same until end of the 19th century. ஸோ இதுதான் டெஃபினேஷன். ஓல்டன் டேஸில் என்ன டெஃபினேஷன்? The term the computer was first used to describe a person who performed calculation or computation. இதுதான் கம்ப்யூட்டேஷனை கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் 19th century 19th செஞ்சுரி வரைக்குமே அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கம்ப்யூட்டரில் வந்து நிறையா டெக்னாலஜி டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோம், கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். She capable of doing many works at a time with tremendous speedனு சொல்கிறோம். அப்படின்னா அது கம்ப்யூட்டர் இப்போ தான் வந்து எலக்ட்ரானிக் மிஷினு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடியது, நிறையா வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது, நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடியது, அக்யூரஸியாக இருக்கக்கூடியதுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஓகேவா, 19th century when it began referring to a machine that performed calculations. ஸோ இது வந்து கேல்குலேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லியோனார்டோ டா வின்சி அவங்களோட பிக்சர் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஜான் நேப்பியர் ஹூ வாஸ் எ ஸ்காட்டிஷ் லேண்ட் ஓனர், மேத்தமெட்டிஷியன், ஃபிசிசிஸ்ட், அஸ்ட்ரானமர் அண்டு அஸ்ட்ராலஜர்ஸ். இஸ் பெஸ்ட் known as a discoverer of logarithms. He was also the inventor of Napier's bone. So Napier bones means what? Napier's bones, also called Napier's rods, are number rods which can be used to perform multiplication of any numbers by a number 2 to 9. அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நேப்பியர் போன்ஸ் வந்து
நேப்பியர் ராட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்காக. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணது தான். இவங்க இந்த யார் இதை கண்டுபிடிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நேப்பியர் ஹூ வாஸ் எஸ் ஸ்காட்டிஷ் லேண்ட் ஓனர். அவர் வந்து ஸ்காட்டிஷ் லேண்டோட ஓனர், ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனு, அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜரு, பெஸ்ட் known as the discover of logarithms வந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஓகேவா? he was also the inventor of Napier bones. அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து நேப்பியர் போன்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த நேப்பியர் போன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷனில் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் நேப்பியர் போன்ஸ். நேப்பியர் போன்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க? ஜான் நேப்பியர் who was Scottish land owner. ஓகேவா? பெரிய மேத்தமெட்டிஷியன். ஓகேவா? அப்புறம் who is best known as the discover of logarithms. அவர் தான் வந்து லாகரிதம்ஸை கண்டுபிடிச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to discuss about Blaise Pascal invented Pascaline, an 8-figure calculating machine that was developed by Blaise Pascal in 1642 is capable of adding, subtracting and carrying over tens, hundreds and thousands. Okay, so பாஸ்கலின்ங்கிறது ஒரு கால்குலேட்டிங் மிஷினு. இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிங், சப்ராக்டிங், அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு கால்குலேஷன் மிஷினு. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஓகேவா? யார் கண்டுபிடிச்சாங்க? பிளைஸ் பாஸ்கல் இன் 1642. ஓகேவா? 1642ல் பாஸ்கல்ங்கிறவங்க வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஆடிங், சப்ராக்டிங்காக. ஓகே, நெக்ஸ்ட் we are going to discuss about binary number system. Gottfried Leibniz, a German mathematician and philosopher, demonstrated binary arithmetic, a discovery that shows that every number can be represented by 0 and 1 only. Gottfried Leibniz, a German mathematician. அவர் யார்? German mathematician and philosopher. ஓகேவா? அவர் ஒரு philosopher. Demonstrated binary arithmetic. அவர் தான் பைனரி arithmetic வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர். A discovery that shows that every number can be represented by 0 and only. இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வந்து 0 and 1 வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் வந்து 0 and 1 வந்து எல்லா நம்பருமே வந்து 0 and 1 வச்சுக்கலாம். பைனரி நம்பர் சிஸ்டம்ங்கிறது வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய சிஸ்டம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்ப்யூட்டர். ஓகேவா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் கோடை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பைனரி லாங்குவேஜ், பைனரி வேல்யூவை தான் கன்வெர்ட் பண்ணிக்கும், 0s and 1s கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பைனரி நம்பர் சிஸ்டம். ஹையர் கிளாஸில் இதை பற்றி நீங்கள் மேபி 6th ஸ்டாண்டர்டில் பைனரி சிஸ்டம் உங்களுக்கு வரும், அதை பற்றி கிளியராக படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to discuss about difference engine. Charles Babbage, who is known as the father of computers, developed the difference engine, which is considered to be the first automatic computing engine that was capable of computing several sets of numbers and making hard copies of the results. Okay, who is Charles Babbage? Charles Babbage is the father of the computer. Okay, Charles Babbage only the father of the computer, who developed the difference engine, which is considered to be the first automatic computing engine. Okay, Charles Babbage only developed the difference engine, which is considered to be the first automatic computing engine that was automatic calculating the engine. Okay, automatic computing engine that was capable of computing several sets of numbers and making hard copies of the results. Okay, ஸோ சார்லஸ் பாப்பேஜ் தான் வந்து சிஸ்டமை கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டைப் பண்ணுற விதம், நம்ம கேல்குலேட் பண்ணுறத வந்து ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் த ரிசல்ட்னு சொல்கிறாங்க. நம்பர்ஸ் அண்ட் மேக்கிங் ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் த ரிசல்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ண ஹார்ட் காப்பினா என்ன பண்ண, சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பின்னு 2 விஷயம் இருக்குது கம்ப்யூட்டரில். சாஃப்ட் காப்பினா நம்ம வந்து பென்ட்ரைவ்லேயே சேவ் பண்ணி வைக்கிறது, சிஸ்டத்துலேயே பார்க்குறது தான் சாஃப்ட் காப்பி. ஹார்ட் காப்பிங்கும் போது ஒன்ஸ் கம் டு த பேப்பர், அவுட்புட்டாக நமக்கு பேப்பரில் வரதை ஹார்ட் காப்பின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ஹார்ட் காப்பீஸை வந்து ரிசல்ட்ஸாக பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் பாப்பேஜ் தான். ஓகேவா? ஹூ இஸ் சார்லஸ் பாப்பேஜ்? Charles Babbage, who is known as the father of the computers,
developed the difference engine which is considered to be the first automatic computing engine that was capable of computing several sets of numbers and making hard copies of the results. Okay, Charles Babbage, only the father of the computer. Okay, next we are going to discuss about analytical engine. ஸோ அனலைட்டிக்கல் என்ஜின்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1837 சார்லஸ் பாப்பேஜ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இன் 1837 சார்லஸ் பாப்பேஜ் ப்ரொபோசட் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் த அனலைட்டிக்கல் என்ஜின். இன் 1837 சார்லஸ் பாப்பேஜ் ப்ரொபோசட் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் த அனலைட்டிக்கல் என்ஜின். 1837 சார்லஸ் பாப்பேஜ் ஒரு ஜென்ரல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது பேர் வந்து அனலைட்டிக்கல் என்ஜின். ஓகே, சார்லஸ் பாப்பேஜ் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜினை உருவாக்கி கம்ப்யூட்டர் சிஸ்டமாக ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு உருவாக்குனார். அவர் உருவாக்குன என்ஜினில் ஒன்று அனலைட்டிக்கல் என்ஜின். ஓகேவா, அது எப்போ உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா 1837 உருவாக்குனாங்க. The analytical engine contain an arithmetic logic unit ALU. அனலைட்டிக் என்ஜினில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, arithmetic logic unit, அதுவும் ஷார்ட்டாக ALUன்னு சொல்கிறோம். பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி அண்ட் இட்ஸ் த ஃபஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதில் மெமரி வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. மெமரினா என்னது, நமக்கு இருக்கிற பிரெயின் மாதிரி சிஸ்டத்துக்கும் மெமரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணது, அப்பப்போ டைப் பண்ணதை அதோட முடிக்காமல் அதில் சேவ் பண்ணி வச்சுருந்து சேவ் பண்ண வச்சு அது அப்புறம் இப்போ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு என்ஜினை வந்து என்ன பண்ணாங்க, சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சி ஜென்ரல் பர்பஸ்க்காக என்ன பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து அந்த ஒரு கான்செப்டோட அந்த கம்ப்யூட்டர் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனலைட்டிக்கல் என்ஜின். அனலைட்டிக்கல் என்ஜின் என்னது, இன் 1837. எப்போ 1837 சார்லஸ் பாப்பேஜ் ப்ரொபோஸ்ட் த ஃபஸ்ட் ஜென்ரல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். த அனலைட்டிக்கல் என்ஜின் அவர் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரை உருவாக்குனார். எப்போ 1837. அது பேர் வந்து அனலைட்டிக்கல் என்ஜின். இந்த அனலைட்டிக்கல் என்ஜின் கண்டெயின் அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அனலைட்டிக்கல் என்ஜினில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU இருக்குதுங்கிறாங்க. அது வந்து மெமரி அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி அண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட் அப்படிங்கிறத ஜென்ரல் பர்பஸ்க்காக அவர் இந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, next we are going to discuss about Hermann Hellerith. Okay, Hermann Hellerith started the tabulating machine company which later became the well known computer company the IBM, International Business Machine. Hermann Hellerithங்கிற ஒரு பர்சன், இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபுலேட்டிங் மிஷின் கம்பெனி. who is the founder of tabulating machine company, who is introduced tabulating machine company. Hermann Hellerith தான் tabulating machine company introduce பண்ணாங்க. Nowadays it becomes the well known company, well famous computer company that is called IBM, International Business Machines. ஓகேவா, ஹெர்மன் ஹெலாரித்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, டேபுலேட்டிங் மிஷின் கம்பெனின்னு அப்போ கண்டுபிடிச்சி டிஸ்கவர் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நாளடைவில் இப்போதைக்கு இருக்கிற ஃபேமஸான ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் கம்பெனி வந்து IBM நம்ம சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ். He developed a method for machines to record and store information onto punch cards to be used for USNS. ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை அவர் கண்டுபிடிச்சார். ஸோ ஹெர்மன் ஹெலாரித்ங்கிறவங்க யார், ஸ்டார்டட் டேபுலேட்டிங் மிஷின் கம்பெனி. இவங்க தான் வந்து ஒரு டேபுலேட்டிங் மிஷின் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனி நாளடைவில் நல்லா வளர்ந்து என்ன ஆணுச்சு, பெரிய கம்பெனியாக இப்போ வந்து ஃபேமஸான கம்பெனி IBMன்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்ப்யூட்டர் கம்பெனி இன் த வேர்ல்ட். which company is called IBM, International Business Machine, who is introduced by Hermann Hellerith. ஹெர்மன் ஹெலாரித் அதை உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். Next we are going to discuss about Henry Poppage. Okay, Henry Poppage. We already know known about the great person Charles Poppage. Now we are going to discuss about Henry Poppage. Charles Poppage, youngest son. Who is Henry Poppage? Who is the youngest son of Charles Poppage? We know who is Charles Poppage, who is the father of the computer, who is found the computers. Okay va,
Now we are going to study about Henry Poppage. Henry Poppage is the youngest son for Charles Poppage. Completed a portion of the analytical engine which was able to perform basic calculations. So Charles Poppage is the father of the computer, and Henry Poppage is for he's completed a portion of analytical engine which was able to perform basic calculations. So Henry Poppageங்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த analytical portion complete the analytical engine இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி which was able to perform basic calculation addition, subtraction, division, multiplication, அந்த பேசிக் calculation வந்து அவர் வந்து ஹென்ரி பாப்பேஜ் வந்து அது அந்த வந்து அனலிட்டிக்கல் இன்ஜினை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ who is Henry Poppage? The Henry Poppage is a person who's discovered the completed a portion of analytical engine which was able to perform basic calculations. The Henry Poppage வந்து அனலிட்டிக்கல் என்ஜினை முடித்தாங்க. அனலிட்டிக் என்ஜினோட போர்ஷனை கம்ப்ளீட்டாக முடித்தாங்க. அந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் which was able to perform a basic calculation. ஸோ பேசிக் calculation பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த அனலிட்டிக்கல் என்ஜின் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ who is Henry Poppage? Henry Poppage is the youngest son of Charles Poppage. Henry Poppage வந்து சார்லஸ் பாப்பேஜோட youngest son ன்னு சொல்கிறாங்க. Okay students, we will wind up this session. We will discuss the balance portion in next class. Okay, thank you.